ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடி டேஸில் எபிசோட் 164 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடு வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஸோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருக்கேன். இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜ் வந்து காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளவர் செக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவனோட கிறிஸ்டல் பாடி 8th லெவல் கிறிஸ்டல் பாடி வச்சு வந்து காப்பாற்றிருப்பான். அதோட வந்து போன எபிசோட் முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோட் கொடுக்கலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் உண்மையிலே இது நீதான் சரியான ஷாக்காக இருக்குது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கு. அவனோட வாயில் லைட்டாக பிளட் வந்து காட்டுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லின்னு சொல்லிட்டு இந்த உடம்பை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்டாஷ் வந்து ஆகுது. ஸோ நீங்கள் அதை அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொன்று ஹீரோட வந்து நீ வந்து காயப்பட்டிருக்கேன்னு கேட்டுருக்க. இல்லை, இது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால சின்னதாக வர வந்து சைட் எஃபெக்ட் தான், மற்றபடி வந்து வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க இடத்துல. ஸோ ஹீரோ வந்து பார்ப்பான் ஃப்ளவர் செட்டை சேர்ந்து நிறைய பேர் காயப்பட்டிருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ என்ன பண்ணால் அவங்ககிட்ட இருக்க பில்ஸை வந்து கொடுப்பான் இந்த இடத்துல. ஸோ இந்த பில்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட உடம்பு கொஞ்சம் ஹீலாகவும் உங்களுக்கு எனர்ஜி திரும்ப வந்து கிடைக்கும், டூ எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவளும் பார்த்தீங்கன்னா பில்ஸ் வாங்கிட்டு அவளும் வந்து யோசிச்சிட்டே இருக்கான். ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் செட் எல்லாருமே ஹீரோக்கு பார்த்தா வந்து நன்றி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே சீக்கிரம் உங்களை ரெக்கவர் பண்ணி, இது ரொம்பவே ஆபத்தாண்டு அப்படின்னு சொல்லிருக்கேன். இந்த இடத்துல யானை கூப்பிட்டு பார்த்தா வந்து அந்த ஹீரோ கொடுத்தா பில்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொடுப்பா. அந்த இடத்துல ஃப்ளவர் செட் சேர்ந்து எல்லாருக்குமே வந்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் யாரும் யோசிச்சுட்டு வர அவ்வளோ வந்து ஹீரோ பார்க்க ஹீரோ வந்துன்ற மாதிரி தலையாட்டம் அந்த இடத்துல பழைய மெமரிஸில் லைட்டாக வந்து யாருக்கு வந்து வந்திருக்கு அந்த இடத்துல. நெக்ஸ்ட் இல்லை நம்ம லின்னு வந்து பாய்சனுக்கு லிட்டில் ஃபேட்டாக்கு இவங்க 2 பேர் ஹெல்ப் பண்ண வந்து ஹீரோ வந்து கூப்பிடுவோம். அந்த இடத்துல அவங்களும் ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. ஆனால் நம்ம மெடிசவனு அவள் கிடக்கிற அவளுக்கு நான் ஏடா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ கூப்பிடு இது ரொம்பவே கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் போகலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். ஸோ எத்தனை நாளாக இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். 5 நாளாக இருக்கிறாங்க. கரெக்டான வழி எங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. இங்கேயே வந்து சுற்றி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து கடைசியாக இவன் இந்த செட்டுக்கிட்ட வந்து மாட்டி நாங்கள் வந்து காயப்பட்டோம் அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. இடத்துல முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அந்த மரத்தை நோக்கி நாங்கள் வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி ஓகே நம்ம ஏன் வந்து ஒன்றாவே பயணிக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்க. இதை கேட்டோன்னா அவளுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீ சொல்கிறது அப்படின்ட்டு அவளோட செட்டை வந்து பார்க்குறான். முக்கியமாக வந்து அவங்க எல்டர் சொல்கிறாங்க இதில். ஸோ வந்து மேடம் யூனியன் கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து நல்ல விஷயம் தான். நம்ம செக்டர் வந்து ஆல்ரெடி காயப்பட்டிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் ட்ரபிள்ஸ் வந்து இருக்க, இது நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிற எல்லாருமே வந்து ஓகேன்னு ஊற்றுறாங்க. இந்த இடத்துல யூனியன் வந்து சரி ஓகே நானும் வந்து உங்கள் கூட வந்து வரேன், எங்கள் டீமும் வந்து உங்கள் கூட வரணும் கண்டிப்பாக. ஃப்ளவர் செக்டும் ஸோ ஸ்டாரும் வந்து கண்டிப்பாகவே ஒன்று தான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே மற்ற எல்லாருமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த போதி மரத்தை நோக்கி போயிட்டாங்க. நம்மள சீக்கிரமாக போனால் ஹீரோ சரி ஓகே எல்லாம் ரெடியாங்க நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். அந்த திடீர்னு ஏதோ அத்துற ஆரம்பிக்குது. ஏன்னான்னு பார்த்துட்டு என்ன அது அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல மெட்டுஸ்டாக மட்டும் ஏதோ ஒன்று ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு மான்ஸ்டரை வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு உடனே அவளும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஹைட் பண்ணுறது ஒரு ஷீல்டை பார்த்து இவங்க எல்லாரும் ஹைட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ என்னடா அந்த மான்ஸ்டர் பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல தூரத்தில் பயங்கரமான கொடூரமான எனர்ஜி பார்த்தா ஹெவன்லி டீமன் ஸ்னேக் அது வந்து வந்துருக்கு. அதுவும் இப்போ வந்து 5 ஸ்டார் 2 ஜூன் லெவலில் வந்து இருக்கும். அந்த இடத்துல பீஸ்ட் இந்த லெவலில் இருக்கிறது ரொம்பவுமே பயங்கரமான விஷயம். இது நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து லேசானப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே வந்து அது ரொம்பவுமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறது இந்த இடத்துல ஹெவன்லி டீமன் ஏன்ஷியன்ட் ஸ்னேக்கா இதுகிட்ட வந்து ஒரு பிளட் கோலம் ரத்த கோலம் இருக்கும். அந்த கோலம் வந்து உடம்பு ஃபிசிக்கல்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். நான் மட்டும் அதில் குளிச்சு அப்படின்னா என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆகும், என்னோட கிறிஸ்டலின் பாடி அதை நான் எவால்வ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ பண்ண வில்லதனமாக யோசிச்சிருக்கேன். எப்படியாவது கோலத்தை ஆப்டின் பண்ண உடனே நீ இப்போ அதை பண்ண போறன்னு மட்டும் சொல்லாத, அதை அட்டாக் பண்ண போறன்னு சொல்லாத அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ பற்றி தான் கேட்போம். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது எங்கேயே இருங்க, எனக்கு சின்ன வேலை இருக்குன்னு போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக முடியாது, அது ரொம்பவுமே ஆபத்து நடத்து. நானும் கூட வரும்னு மெடுசாவும் ஒரு பக்கம் நிற்கா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாய்சன் கேளு, நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர், அப்புறம் நம்ம லேன் அவங்கள நானும் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் அப்போது நானும் வந்து உங்கள் கூடவே வரேன் அப்படின்ட்டு யூன்னு வந்துட்டுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே சரி ஓகே நம்ம போகலாம், மற்ற எல்லாருமே வந்து இங்கேயே வந்து சேஃபாக இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இவங்களும் அந்த ரத்த கோலத்தை திருப்பி போகிறாங்க. தூரத்தில் அந்த கோலமும் கண்ணுக்கு தெரியுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீமன் ஸ்னேக் அதனோட டெரிட்டரிக்குள்ளே வந்து வருது. ஸோ நமக்கு கொஞ்சம் வந்து சேஃபாக தான் இருக்கணும். ஸோ அது வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ஆப்டேன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கா. அந்த கோலத்தை கட்டுறாங்க. கொய்யோல எக்கச்சக்க எனர்ஜி வந்து அந்த பாம்பால் சேர்த்து வச்சுருக்குது. சரி ஓகே இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து போகலாம், இருந்தாலும் இல்லை சேஃபாக இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கம்மிட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்குலாம் வேணாம்ப்பா, அது ஜஸ்ட் எனக்கு வச்சுன்னா டானிக் மாதிரி தான் வந்து இருக்கும், மற்றபடி எனக்கு அதுவுமே எஃபெக்ட் இருக்காது, நீ வந்து அது எடுத்துக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஸோ இங்கே எல்லாருமே பறந்து போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோக்கு மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக வருது. இடத்துல ஸோ ஹீரோ பார்த்து ஏதோ சென்ஸ் பண்ணிட்டு ஸோ எல்லாரும் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு சைட்லேருந்து அந்த பாம்பு வால் பார்த்து அந்த அட்டிக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாம் தப்பிச்சு ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
உடனே நம்ம பெட் ஷாப் தான் அந்த பாம்பு முழுங்க வந்திருக்க ஜஸ்ட் மிஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ப்ரௌன் பார்த்தா அவளோட ஜேட் ஐஸ் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. ஆனால் அந்த பாம்பு இந்த பொண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லாக அதெல்லாம் ஒட்டச்சு போட்டிருக்கா. அவள் ஜேட் ஐஸ் வந்து ஒர்க் ஆகல. ஸோ சீக்கிரமாக நம்ம தான் வந்து ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கொடூரமாக இவங்க துரத்தி பார்த்தா வந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல இவங்க எல்லாரையும் சுற்று போட்டுச்சு அந்த பாம்பு இடத்துல 3 பில்லர் சுற்றி இவங்க நடுவில் மாட்டு விட்டு அந்த பாம்பு சுற்றி வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ சீக்கிரமாக இவங்க தப்பிச்ச வந்து ரொம்பவே கொட்டூரமானு சொல்லிருக்கேன். அந்த இடத்துல அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்துருக்கு எப்படா அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு சரியான நேரத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சுற்றி வந்துருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல வாழே பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல இவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சு போயிருங்க. ஸோ நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த பாம்பு இப்போதைக்கு டார்கெட் பண்ண மாதிரி காட்டுறாங்க. விடாமல் ஹீரோ விடம் துரத்திருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா அவனோட லைட்னிங் ஸ்டெப்ஸ் அதை வச்சு வந்து தப்பிச்சு போயிருக்கான் அந்த இடத்துல. ஸோ சீக்கிரமாக தப்பிச்சு அவனு சொல்லிட்டு அவனோட இடத்த பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல கொஞ்சம் குறுகலான இடமா இருக்குது. அதுக்குள்ளே வந்து போனாலும் அந்த பாம்பு ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா உயிரிழந்து வந்துருக்கு. அதனோட ஸ்ட்ரென்த் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. ஸோ ஹீரோ அப்படியே வந்து போயிருக்கேன். எங்கடா போச்சு அந்த பாம்பு திடீர்னு ஹீரோக்கு தெரியாது. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பாறை மேலேருந்து பார்த்துருக்கா. சட்டனா திடீர்னு வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண பார்த்தா வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். அந்த பாம்பு நம்ம ஹீரோ விட்டாமல் தொடர்ந்து துரத்திட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்க ரெடி ஃபயர் டாக்டர் வந்து மாஸ்டர் எக்ஸ்வே இந்த பக்கம் வாங்க சொல்லிட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா அவளோட பாய்சன் பிரிசன் அந்த பிரிசனை பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் பண்ணுற இடத்துல ஹெவன்லி பாய்சன் பிரிசன் அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த ஒரு பிரிசன் அந்த டொமைனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து மாட்டுக்குச்சு இடத்துல. ஸோ இந்த டொமைனை பார்த்தீங்கன்னா யாரும் உடைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு அந்த பாம்பை வந்து ஒரு அடிச்சு டொமைனை திருச்சிட்டு போகுது. திரும்பவும் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா காணாம போச்சு. திரும்பவும் எக்கடா போச்சு அந்த பாம்பு அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருக்குமே திடீர்னு சைடில் இருந்தது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாரோ. ஸோ ஹீரோ தாண்டா சரியான சான்ஸ் கொஜால் அவனை பார்த்தீங்கன்னா அவரோட கிறிஸ்டலின் பாடி வஜ்ரா பாடியை உருவெடுத்து ஒரு அடி பாம்பாருங்க. அடிச்சட்டிங்க வேலை அந்த பாம்பு திருச்சிட்டு போய் மெடிசா நீ திரும்ப 2வது டைம் யூஸ் பண்ண தொடர்ந்து யூஸ் பண்ண உனக்கு ஃபிசிக்கல் ரொம்பவுமே காயப்படும். உனக்கு ரொம்பவுமே பிளாக் சார்ஜ் வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. இந்த இடத்துல அந்த பாம்பு கூட விடாமல் சொன்ன கொய்யாலா பேக்கில் ரொம்பவே கொடூரமாக போய்கிட்டு இருந்ததில்ல. ஸோ இப்படியே ஃபைட் பண்ணுறது ரொம்பவே சரியில்லை. ஹீரோ பார்த்தீங்கன்னா 2வது டைம் யூஸ் பண்ணுறதுனால அந்த உடம்போட பவர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி கம்மியாக மாதிரி காட்டுறாங்க இடத்துல. ஸோ ஹீரோ 2nd டைம் வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து அவனுக்கு வந்து சரியில்லை. ஸோ நம்மளால ஆரம்பிச்சு ஹெல்ப் பண்ணணும் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணுங்க அப்படின்ட்டு பெடிஸாக சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிற எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தா முடியாமல் இருக்க உடனே மெடிசா எக்ஸான் கொஞ்சம் வந்து கரெக்டான ஆங்கிளில் வந்து விடு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடிசாவோட அம்பு அந்த பக்கம் யூனோட ஸ்வாட் ஆடுறது 2 போனால் கொஞ்சம் அந்த பாம்பை ஒரே அந்த பாம்பு இல்லை சவீரான டேமேஜை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்க. அதுவும் தூக்கி அடிக்கப்படுறதுல. ஸோ ஹீரோ இதாண்டா சரியான நேரத்தை கொஜால் அவன் கிறிஸ்டல் பாடி எடுத்து அட்டி பாம்பாருங்க. அடிச்சடி கொய்யால் அந்த பாம்பு தெரிச்சிட்டு போய் பார்த்தா கீழே வந்து விட ஆரம்பிக்குது. அது கீழே வந்து அடுத்ததுக்கு நீ இப்போ இதை கரெக்டாக பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர்னா பார்த்தீங்கன்னா ஹெவன்லி பாய்சன் பிரசன் 1000 பாய்சன் பிரசன் அப்படின்ற ஒரு அட்டாக் யூஸ் பண்ண அதுவும் ஒரு பிரசன் மாதிரி பார்த்தா அந்த அகர முடியாமல் பார்த்தா மாட்டை வச்சுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம லின் பண்ண பார்த்தா அவளோட ஜேடைஸ் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இடத்துல பாம்பு இடத்துல. ஸோ அந்த பாம்பு இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவளால் அதை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண முடியுது. அது நெத்தியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜேடு ஐஸோட சிம்பிள் அந்த சிம்பிள் வந்து உடனே பார்த்தீங்கன்னா அதுங்கிறத கண்ட்ரோல் வச்சதில் மாஸ்டர் எக்ஸ்வே நான் கொஞ்ச நாள் வந்து இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இதை என்னால் வந்து கண்ட்ரோல் இப்போதைக்கு தான் பண்ண முடியுது கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணால் மெடிசா வந்து நானுமே இங்கே வந்து பார்த்துக்கிறேன். இப்போ அதை அப்சர்வ் பண்ணணும்னா ஹீரோ ஒன்று சரி ஓகே எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்க அப்படின்னு கொஞ்சம் உடனே குளத்தை குதிக்க ஆரம்பிச்சிடலாம். குளத்துக்குள்ள அது குதிச்சு அடுத்த செகண்ட் ஹீரோ உடம்பு ஃபுல்லாக அப்படி எரியிற மாதிரி இருக்குது. இந்த எனர்ஜி இந்த லெவலுக்கு பியூராக இருக்குது நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல. அந்த இடத்துல அந்த எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள வந்து போக ஆரம்பிக்க. அந்த உடம்புக்குள்ளே போனோன்னே ஒவ்வொரு செல்ஸ்லையும் பார்த்தா அந்த எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கு. அவனோட ஃபிசிக்கல் பாடியோட ஸ்ட்ரென்த் அதை பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ வந்து இப்படியே அப்சர்வ் பண்ணுவோம். இல்லை கண்டிப்பாக இந்த வேக்சின் அப்சர்வ் பண்ணால் ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்ற அவனும் என்ன பண்ணுறான் வந்து 3000 அந்த லைட்டிங் ஸ்டெப்ஸ் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோனை பார்த்தீங்கன்னா உருவாக்குறான். அந்த க்ளோனோட போட்ட முடியும் பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி வந்து கேதர் ஆக ஆரம்பிக்க. இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து 3 நாள் எனர்ஜி கேதர் பண்ணிட்டு இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ 3 நாள் கழிச்சு பார்த்தா அந்த பாம்பு வந்து அமைதியாக இருக்குது. இந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னொரு கண்ட்ரோல் பண்ணிருக்கா. ஸோ 3 நாள் அது உடம்பு பயமாக ரெக்கவர் ஃபுல் ஃபார்முக்கு வந்துடுவோம். அதனோட எனர்ஜி திரும்ப ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த சீலும் பார்த்தா வீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே பார்த்தா அவ்வளோ பார்த்தா அந்த சீலை கண்ட்ரோல் பண்ண அது இன்னும் ஒட்டச்சி எரிஞ்சிட்டு வந்ததுல. ஸோ 2 பேரெல்லாம் தடுக்க முடியாமல் அந்த பாம்புங்கோயால் எந்திரிச்சு ஒரு ரோர் விடுமா இருக்காங்க. அதனோட பவர் ரொம்ப கொட்டூரமாக இந்த இடத்துல வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. இதில் அதுவும் பார்த்தா ரத்த குளத்தை போகுது. யாரும் எனர்ஜி எல்லாத்தையும் ஆட்டையை போடுறாங்க தெரிஞ்ச உடனே பார்த்தா அதுவும் கொட்டூரமாக காத்திட்டு விட்டாமல் வந்து நம்ம ஹீரோ கொன்னியாக வந்துட்டு வெறி கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஐயோ நம்ம மாஸ்டர் வந்து
யங் மாஸ்டர் அங்கே வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல மெடுசா உடனே பறந்து போகிற இடத்துல என்ன நடக்குதுங்கன்னு பார்த்துருக்கா. மெடுசாவும் போகிற போகல அவளும் பார்த்தீங்கன்னா அவன்லி பைத்தானா இந்த இடத்துல மாறி இருப்பான். அந்த இடத்துல அவன்லி பைத்தானா இப்போ முன்னாடி ரோர் விட்டுருக்கு 2 பாம்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை ஆரம்பிக்குது. அதில் ஸோ 2 பாம்பும் விட்டாமல் அடிச்சுக்க. ஸோ 2மே பயங்கரமான ஒரு பீஸ்டாக இருந்தாலுமே என்ன விஷயம்னா வந்து நம்ம மெடுசாவோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட லெவலோட கம்மி. அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா மெடுசா கொஞ்சம் வந்து அதில் காயப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மெடுசாவும் அதுக்கு ஈக்குவலாக டஃப் கூட சண்டை போட்டிருக்கா. ஒரு இடத்துல அதுவும் மெடுசாவும் பார்த்தீங்கன்னா வந்து 7 கலர் தண்டா சொல்லிச்சுன்னா விட்டாமல் அட்டாக் பண்ணுறா. அந்த பாம்பு தான் அடி வந்து விட்டா. அடி ஆனாலும் ஒரு லெவல் கேப். அதனால பார்த்தா திரும்ப மெடுசா வந்து அட்டாக் பண்ண வந்து விட்டுருக்க. மெடுசா பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பூரா கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து விட்டாமல் அட்டாக் பண்ணுறது. அடித்த லைட்னஸ் சைக்கிள் என்னடா போச்சு அந்த பாம்பு செத்துருச்சான்னு யோசிச்சுட்டு இருக்க. திடீர்னு அந்த போக மாட்டேதுன்னு திரும்ப வந்து அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து அட்டாக் பண்ணிருக்கோம். எல்லாருமே மெடுசான்னு கத்திரும். கொய்யால ஹீரோ உள்ளது எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கொய்யால அவனோட கிறிஸ்டலின் பாடி 9th லெவல் பீக் லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிட்டு தலைமை அசால்ட் வரும். ஒரு கையில் மெடுசா வந்தவங்க புட்டிக்கு அடுத்த கையில் அந்த பாம்போட்டு அடி பாம்பு இருக்கா. அடிச்சனிக்கு அந்த பாம்பு நிறிச்சிட்டு போய் வந்து விழ ஆரம்பிக்குது. இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடுசா வந்து சாஃப்டாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் வந்து வச்சிருப்பான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடுசாவை பார்த்துருக்கேன். மெடுசா அந்த ஒரு இதில் நல்லா ஸ்டைலில் போஸ்ட் கொடுத்து நம்ம ஹீரோவே வச்சுக்கணும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடுசாவும் காதலில் பார்க்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா காதலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் மாறி மாறி இப்படியே வந்து பார்த்துட்டு அதில் ஒரு இடத்துல மெடுசாவும் வந்து சிரிச்சுட்டு பரவாயில்ல நமக்கு கஷ்டமான நேரத்துலேயே வந்து ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இந்த பாம்போ திரும்ப அட்டாக் பண்ணுவார். ஹீரோ கண்டுக்கவே இல்லை இந்த இடத்துல. ஸோ இந்த பீக் லெவல் அப்கிரேட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவனோட முதுகுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வட்டங்கள் இந்த மணிகள் மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருந்ததுல. ஸோ இந்த பாம்பு விடாமல் வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மணிகளை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க இடத்துல. ஸோ அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்குது. அது எல்லாமே ஒன்றா சேர்த்து பெரிய பவர்ஃபுல்லான பிளாஸ்டான இடத்துல உருவாக்கிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ அந்த பாம்பு அட்டாக் பண்ணுறது அந்த மணியை வச்சு அடிப்பாமல் இருக்குது. அடிச்சு வந்து திருச்சிட்டு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது இந்த இடத்துல. அதனால பார்த்தீங்கன்னா எத்திரி கூட இல்லை அந்த லெவலுக்கு போகுது இடத்துல. ஸோ ஹீரோவும் காலத்துக்கு அது நெத்தியில் வச்சு கடைசியாக நீ வந்து அடங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பீக் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருப்பான் அந்த இடத்துல. ஸோ ஹீரோ நார்மல் ஃபார்முக்கு வந்துட்டு சாரிப்பா கொஞ்சம் வந்து லேட் ஆச்சு யாராவது காயப்பட்டிருக்கீங்கன்னு இல்லை யாருமே எதுவும் காயப்படலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லின் வந்து மன்னிப்பு தயவு நேரம் மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர் என்னால் பார்த்தீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ண முடியல. இல்லைடா அதெல்லாம் ஒன்றுமே வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த பாம்பு வந்து உனக்கு தான் அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ யங் மாஸ்டர் எக்ஸியான் அப்படின்ட்டு இந்த இடத்துல லிங்க் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் சரி ஓகே இந்த பாம்பை பிடிச்சது ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து முன்னாடி போகணும். நம்ம ஸ்ட்ரென்த் இப்போ தேவையான அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடு வந்து இதோட வந்து முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இந்த பிடிஎஸ் வந்து பைத்தியக்காரனுக்கு வந்து ரொம்ப இழுத்தடிக்கிறானுங்க. இன்னும் 2 எபிசோடுக்கு அப்புறம் தான் அந்த மரத்துக்கிட்டே வந்து போவானுங்க. அதுதான் சரியான விஷயம். இந்த எபிசோடோட ஃபுல் கண்டென்ட் ஹீரோ வந்து அவனோட கிறிஸ்டலின் பாடி வஜ்ரா பாடி அதை வந்து அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணுறோம். இதை தாண்டி இதில் ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது. ஸோ என்ன தான் கொஞ்சம் கண்டென்ட் வைஸ் கம்மியாக இருந்தாலும் பட் வந்து லவ் இந்த எமோஷன்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்களை காமிச்சிருந்தா இந்த எபிசோடு வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே ஸோ உங்கள் கமெண்ட் உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க. பாய் பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்கப்பா.